வணக்கம், நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு இந்த வீடியோல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இடைப்பட்ட விரதம், அது சேஃபா இல்லையான்னு பார்க்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க பரவலா மக்களால பின்பற்றப்படுது. இது எப்படி பண்ணான்னு பார்த்தா இந்த 3 வகையா பிரிக்கிற ஆராய்ச்சியாளர்கள். ஒண்ணு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங், ஒரு நாள் 3 வேளை உணவு எடுத்துக்கணும், அடுத்த நாள் சூரிய மறைவுக்கு அப்புறம் 1 வேளை உணவு. ரெண்டாவது 5:2 ஃபாஸ்டிங், வாரத்துல 2 நாள் விரதம், மீதி 5 நாள் உணவு எடுத்துக்கலாம். அந்த 2 நாள் விரதங்கிறது 1 வேளை உணவு சூரிய ஒளிச்ச மறைவுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது. இதை பாத்தீங்கன்னா நம்ம தொட்டு நம்ம இந்து மதத்திலையும் மற்ற பெரும்பாலான மதங்களையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி விரதம், புதன் சனி விரதம் இருக்கிறாங்க. சூரிய மறைவுக்கு அப்புறம் பண்றாங்க. அதுதான் இந்த விரதம். இது நிறைய பேருக்கு ஏற்புடையதா இருக்கு, நிறைய பேர் பண்றாங்க. மூணாவது டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், காலம் அறிந்து நேரம் அறிந்து உணவு. இதுல என்ன சொல்றாங்கன்னா 6 to 8 மணி நேரம் நீங்க என்ன வேணா உணவு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற நேரத்துல நீராகாரம் மட்டும், அதாவது தண்ணி மட்டும் எடுக்கலாம், இல்ல பிளாக் டீ எடுக்கலாம். மத்த எந்த உணவும் கட்டியான பொருளோ மத்த உணவு எனர்ஜி கலோரிஸ் உள்ள பொருளோ எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். காலை